வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் 10 சீரிஸ்ல நெறைய ஏலியன்ஸ காட்டியிருப்பாங்க. ஆனா பென் டெனிசன் ஒரு சில ஏலியன்ஸா மட்டும் தான் அவர் டிரான்ஸ்ஃபார்மே ஆகியிருப்பாரு. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் யூஸ் பண்ணாத சில ஏலியன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டீஸ் அப்புறம் வீக்னஸ் இத பத்தி ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். இது எபிசோட் நம்பர் 2. இதுக்கு முன்னாடி நம்ம எபிசோட் நம்பர் 1ல வந்து எக்ஸோரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியன பத்தி ரொம்பவே தெளிவா பார்த்திருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோவ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் குடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்ப வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஏலியனோட ஸ்பீசிஸ் பேரு லைமேக்ஸ். கிளாசிக் சீரிஸ்ல வரக்கூடிய பெர்மனன்ட் ரிட்டையர்மென்ட் அப்படிங்கிற எபிசோட்ல தான் இந்த ஏலியனை முதல்ல அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. இந்த ஏலியனோட டிஎன்ஏ சாம்பிள் ஆம்னிட்டிஸ்ல இருந்திருந்தாலும் நம்ம பென் டெனிசன் வந்து இந்த ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க. உண்மையை சொன்னா கிளாசிக் சீரிஸ்ல வெறும் ஒரே ஒரு எபிசோட்ல மட்டும் தான் இந்த ஏலியனை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இதை டோட்டலாவே அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏலியனை வந்து பென் டெனிசன் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஏலியனோட பவர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்ச ஒரு ஏலியன் அப்படின்னா அது லைமேக்ஸ் நான் கண்டிப்பா சொல்லலாம். பென் 10 அன்யூஸ்டு ஏலியன்ஸ் லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட்ல வந்து லைமேக்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அதோட பவர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குது. பென் டெனிசன் யூஸ் பண்ணியிருந்தா மரண மாஸ் காட்டியிருக்கலாம். பட் அவர் யூஸ் பண்ண மாதிரி எங்கேயும் காட்டல அப்படிங்கிறது ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருக்க தான் செய்யுது. சரி வாங்க இதோட ஹோம் வேர்ல்டை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, இதோட ஹோம் வேர்ல்டு எங்க இருக்கு, அதோட பேர் என்ன, அது எப்படிப்பட்ட ஹோம் வேர்ல்டு அப்படிங்கிறத பத்தி பென் 10 கிரியேட்டர்ஸ் இன்னும் சொல்லல. வரக்கூடிய சீரிஸ் சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இன்னும் உதவியா இருக்கும். ஸோ அவங்க கையில தான் இருக்குது. இந்த ஏலியனை அப்படியே விட்டுருவாங்களா இல்ல கண்டிப்பா கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை கொண்டு வந்தாங்க அப்படின்னா பென் டெனிசன் இந்த ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அதோட பவர்ஸ் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. சரி அப்படியே அந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா, இது ஒரு ஸ்லைம் லைக் ஏலியன். கிட்டத்தட்ட நம்ம கூப் மாதிரி தாங்க. ஆனா கூப்பால ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டர் இல்லாம செயல்பட முடியாது. அந்த ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டர் இருந்தா தான் அதால செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா லைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அந்த கிராவிட்டி பிரச்சனை கிடையவே கிடையாது. இதால லிக்விட் ஃபார்முக்கும் மாற முடியும், அதே நேரத்தில் சாலிட் ஃபார்முக்கும் இதால மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கூப்பை விட லைமேக்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இருந்தாலும் 1-to-1 ஃபைட் வரும்போது முடிவு வேற மாதிரி அமையறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதான் உண்மை. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏலியனால கூப் மாதிரி லிக்விட் ஃபார்முக்கு மாறி எந்த இடத்துக்கு வேணாலும் அந்த கூப் வந்து லிக்விட் ஃபார்முக்கு மாறி மற்ற இடத்துக்கு நகர்ந்து போகும் பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன ஓட்ட வழியெல்லாம் புகுந்து போகும் பாத்தீங்கன்னா, அதே பவர் இந்த ஏலியன் கிட்டயும் இருக்குது. இதோட இன்னொரு மிக முக்கியமான பவர் அப்படின்னா அது ஷேப் ஷிஃப்டிங் தான். இதால தன்னுடைய உருவத்தை வந்து எப்படி வேணாலும் மாத்திக்க முடியும், யார் மாதிரி வேணாலும் மாத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவும் தத்ரூபமா யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி தன்னுடைய உருவத்தை மாத்திக்க முடியும் அப்படிங்கறத வந்து ரொம்பவே தெளிவா காட்டியிருப்பாங்க. இந்த பவரை வச்சுதான் ரிட்டையர்மெண்ட் வில்லேஜ்ல இருக்கிறவங்களை கடத்தினது மட்டும் இல்லாம யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி அந்த யாரை கடத்தினாங்களோ அவங்களுடைய உருவத்தை எடுத்து அவங்க வீட்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா யாருக்குமே சந்தேகம் வந்திருக்காது. அந்த அளவுக்கு அப்படியே டோட்டலா தத்ரூபமா அதனுடைய உருவத்தை மாத்திக் கொள்ளக்கூடிய சக்தி வந்து இந்த ஏலியனுக்கு இருக்கு அப்படிங்கறத அந்த எபிசோட்ல ரொம்பவே தெளிவா காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களால அதிக தூரம் குதிக்க முடியும், செவுத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்க முடியும், ஸ்பைடர்மேன் மாதிரி செவுத்திலேயே நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதே எபிசோட் தான் பெர்மனன்ட் ரிட்டையர்மென்ட் அப்படிங்கிற எபிசோட்ல தெளிவாவே காட்டியிருப்பாங்க. கூடவே இவங்களால அதிகமான வெயிட்டை கூட அசால்ட்டா தூக்க முடியும். அதுக்கு ஏத்த மாதிரியான ஸ்ட்ரென்த் இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவாவே காட்டியிருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா 3 லைமேக்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு முழு காரை அசால்ட்டா தூக்கி இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கறத தெளிவாவே காட்டியிருப்பாங்க. ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசினா அதே இடத்துல டியூரபிலிட்டியை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா ஒரு ஏலியனுக்கு ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு டியூரபிலிட்டி இருந்தாதான் ஒரு ஃபைட்ல அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. இந்த ஏலியனுக்கு வந்து டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறதான் உண்மை. இந்த வகை ஏலியனை உங்களால அடிச்சு தோக்கடிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு இதோட டியூரபிலிட்டி இருக்குது. அந்த எபிசோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய காரை வந்து இந்த ஏலியன் மேல தூக்கி போட்டிருப்பாங்க, மிகப்பெரிய குப்பை தொட்டியை கூட தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா இந்த ஏலியனுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. இவ்வளவு ஏன் வைல்டு மட்டும் இருக்கு பாத்தீங்களா, அது போட்டு லைமேக்ஸை போட்டு புரட்டி எடுத்திருக்கோம். இருந்தாலும் லைமேக்ஸுக்கு ஒண்ணுமே ஆகியிருக்காது. அது திரும்பி எழுந்து அசால்ட்டா சண்டைக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க இதோட டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை இதை நீங்க சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரேடியா நசுக்கி போட்டாலும் கூட அதால ரொம்ப சுலபமா திருப்பியும் ரீஜெனரேட் ஆகி வந்துகிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் அதே எபிசோட்ல ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. இந்த ஏலியனை உங்களால அடிச்சும் தோக்கடிக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன்.
கூடவே இந்த ஏலியனால தன்னுடைய கால்களையும், கைகளையும் எலாஸ்டிக்கா பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஃபென்டாஸ்டிக் 4 அப்புறம் இன்கிரெடிபிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபென்டாஸ்டிக் 4ல வந்து ரீட் ரிச்சர்ஸ் இருப்பாரு. இன்கிரெடிபிள்ஸ்ல வந்து எலாஸ்டிக் கேர்ள் இருப்பாங்க. இவங்க 2ஓட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால தன்னுடைய கைகளையும், கால்களையும், உடலையும் தன்னோட இஷ்டத்துக்கு வளைச்சு, நெளிச்சு ரப்பர் மாரி பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரியான பவர் தான் இந்த லைமேக்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லைமேக்ஸாலயும் தன்னுடைய கைகளையும், கால்களையும் இஷ்டத்துக்கு வளைச்சு, நெளிச்சு பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதால எவ்வளவு தூரம் வேணாலும் தன்னுடைய கைகளையும் கால்களையும் நீட்டிக்க முடியும். தன்னுடைய எதிரி எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ரொம்ப சுலபமா நின்ன இடத்துல இருந்தே அவங்கள பிடிக்க முடியும், அட்டாக் பண்ண முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரியான எலாஸ்டிக்கான உடலமைப்பு இதுக்கு இருக்கு அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏலியனால ரொம்பவே வேகமா ஓட முடியும். நீங்க அந்த எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா, பென் வந்து இந்த லைமேக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கோல்ஃப் கார்ட் மேல ஏறி வேகமா ஓட்டிட்டு தப்பிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனா, இவர் எந்த அளவுக்கு அந்த காட்ட ஓட்டிட்டு போறாரோ, அதே வேகத்துக்கு லைமேக்ஸ் பின்னாடி ஓடி வந்திருக்கும் அப்படிங்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஓடி வந்தது மட்டும் கிடையாது, அது பென்ன பிடிக்கவும் செஞ்சிருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, இதுக்கு எந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்கு அப்படின்னு சொல்லி, இதால ரொம்ப வேகமா ஓட முடியும். இந்த ஏலியனோட பற்கள பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ஷார்ப்பா இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. அதுவும் லைமேக்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் தான். இதோட பற்கள பயன்படுத்தியே இதால எதிரிகள படு பயங்கரமா தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு செல்ஃப் டூப்ளிகேஷன் பவரும் இருக்கு. அத இந்த எபிசோட்லயே தெளிவா காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கிரியேட்டர்ஸே இத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஏலியனுக்கு செல்ஃப் டூப்ளிகேஷன் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி, அது இது எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட உடம்பே கிட்டத்தட்ட ஒரு ஸ்லைம் மாரி தானே. இதோட உடம்புல இருந்து ஒரு சில ஸ்லைம் பிரிச்சு எடுத்து, அதன் மூலமா இதால ஒரு டூப்ளிகேட்ட உருவாக்க முடியும். தன்ன போலவே ஒரு குளோனை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவா காட்டியிருப்பாங்க. சோ இந்த ஏலியனுக்கு செல்ஃப் டூப்ளிகேஷன் பவர் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த ஏலியனுக்கு பைரோ இம்யூனிட்டி இருக்கு. அதாவது இதால அதிகமான உஷ்ணத்தை கூட அசால்ட்டா தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாவே காட்டியிருப்பாங்க. உண்மையை சொன்னா உஷ்ணம் தான் இவங்களுக்கு மெயினான சாப்பாடு. உஷ்ணத்தை வச்சு தான் இவங்க உயிர் வாழவே செய்றாங்க. அதனாலதான் ஹீட் பிளாஸ்ட் இந்த ஏலியனை ஜெயிக்கிறதுக்கு திணறி இருக்கும், முடியாம தவிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஏலியனை சுத்தி எந்த அளவுக்கு ஹீட் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஏலியன், அதாவது லைமேக்ஸ் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியனா மாற்றம் அடையும். சோ இதுக்கு ஹீட் இம்யூனிட்டி, பைரோ இம்யூனிட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஏலியனை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். அப்படியே இந்த ஏலியனோட வீக்னஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா, இந்த ஏலியனோட மிக முக்கியமான வீக்னஸே தண்ணி தான். தண்ணி கொஞ்சமா மேல பட்டாலே போதும், உடனே தண்ணி மாதிரி இதுவும் கரைஞ்சிரும், தன்னோட லிக்விட் ஃபார்முக்கே வந்துடும். அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லி அந்த எபிசோட ரொம்பவே தெளிவா காட்டியிருப்பாங்க. அதுக்காக தண்ணி மேல பட்ட உடனே லைமேக்ஸ் செத்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாகவே சாகாது. கொஞ்ச நேரத்துக்கு நாக் டவுன் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் நார்மல் நிலைமைக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ தண்ணி இந்த ஏலியனுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். அதுவும் இதோட குளோனா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதாவது இது செல்ஃப் டூப்ளிகேஷன் பண்ணி தன்ன மாதிரியே நிறைய லைமேக்ஸை உருவாக்கி இருந்துச்சு அப்படின்னா, அந்த குளோன் வந்து தண்ணி கொஞ்சம் பட்ட உடனே அது டோட்டலா காலி ஆயிரும். ஆனா ஒரிஜினல் வந்து வீக் ஆகுமோ தவிர அது வந்து சாகாது. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்க லைக் கொடுக்கறத வச்சு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இதே மாதிரி நம்ம மேக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வரும். அதுக்காக தான் கேட்கறேன். உங்களுக்கு நம்ம சேனலே பிடிச்சிருந்துச்சு, நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பல்லுக்கு பெல்ல அடிச்சு விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாருக்காவது பென் டென்னிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பாய், see you.